வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்களின் சயின்ஸ் சரவணன். மாணவர்களே, நம்முடைய 9ஆம் வகுப்பு நுண்ணுயிரிகளின் உலகம், அதாவது மைக்ரோப்ஸ் வேர்ல்டை பார்த்துட்டு இருக்கோம். அதில் 2 வீடியோக்களை பார்த்துட்டோம். தொடர்ச்சியாக 3வது வீடியோ. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய்கள் வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சைகள் இதன் வழியாக பரவுது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை தவிர்த்து சில கடத்திகள் வழியாகவும் பரவுது. கடத்திகள் என்பது இப்போ மேலே சொன்ன அதே மைக்ரோ ஆர்கானிசம் தான். ஆனால் நேரடியாக நம்முடைய மனித உடலுக்குள் வராமல் ஏதாச்சும் கொசு, நாய்கள், அந்த மாதிரி வவ்வால்கள், அந்த மாதிரி கடத்திகள் வழியாக பரவக்கூடிய நோய்கள் சில இருக்குது. வெக்டார்ஸ் அப்படின்வாங்க. இந்த வெக்டார்ஸ் வழியாக பரவக்கூடிய நோய்களை பார்க்க போகிறோம். அதில் முதல் நோயாக நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மலேரியா. ஃபஸ்ட் எடுத்து என்ன பார்க்க போகிறோம்? மலேரியா. மலேரியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்பவும் ஆட்டி படைச்ச வியாதி. இதை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம். இது ஒரு புரோட்டோசோவா. பிளாஸ்மோடியம். இந்த ஒட்டுண்ணியால், இந்த பேரசைட்டால் தான் மலேரியா டிசீஸ் பரவுது. ஸோ இந்த பிளாஸ்மோடியத்திலே பார்த்தீங்க அப்படின்னா 4 விதமான வகைகள் உண்டு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். இன்னொன்று பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் மலேரியே, மலேரியே. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபாரம். 3வது என்னது? பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபாரம். பிளாஸ்மோடியம் ஆல்ரெடி இருக்குது. ஃபால்சிஃபாரம் மட்டும் சொல்கிறேன் பார்த்துங்க. ஃபால்சிஃபாரம், FALCIPARUM, பிளாஸ்மோடியம். இன்னொன்று பிளாஸ்மோடியம் ஓவலி. லாஸ்ட் ஒன்று என்னது? பிளாஸ்மோடியம் ஓவலி. மொத்தம் இந்த மாதிரி 4 விதமான பிளாஸ்மோடியங்கள் இருக்குது. இதில் பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப கொடியது, ரொம்ப சிவியரானது. ஏன்னா இது ஆளை கொன்றும், அந்தளவுக்கு ரொம்ப பாதிப்பானது. ரைட்டுங்களா? ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய உலகத்தில் எல்லோரும் அதாவது இறப்பவர்களில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 300 மில்லியன் மக்கள் ஒவ்வொரு வருஷம் 30 கோடி பேர், ஏறக்குறைய 30 கோடி பேர் மலேரியா அப்படின்ற டிசீஸால் மட்டும் இறக்குறாங்க. ரைட்டுங்களா? இந்த நோய் பார்த்திங்கன்னா ஒரு பெண் கொசுவால் தான் பரவுது. அந்த பெண் கொசுடைய லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா வெறும் 10 டேஸ் தான். அந்த கொசுவோட பேர் அனோஃபிலஸ். அந்த கொசுவுடைய வாய்ப்பகுதியில் தான் இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபாரம், அந்த மாதிரி வகைகளில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுண்ணிகள் இந்த கொசுவுடைய வாய்ப்பகுதியில் இருக்கும். அது கடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அது நம்முடைய ரத்தத்தோடு கலந்துருது. அதனால தான் நமக்கு மலேரியா அப்படின்ற டிசீஸ் வருது. அந்த கொசுவுடைய நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அனோஃபிலஸ். அனோஃபிலஸ். ரைட்டுங்களா? ஓகே, இந்த மலேரியா நோயுடைய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துங்க. பாருங்கள். ஒரு நிமிஷம் தான். பாருங்கள். எடுத்தோடனே தலைவலி, ஹெட்டாக், இதுவும் இந்த நோயோட அறிகுறி. அப்புறம் மயக்கம், நாஸ்வே அப்படின்வாங்க, மயக்கம். அடுத்து பார்த்திங்கன்னா உடல் தசை வலி, மஸ்குலார் பெயின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிர், சில்னஸாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொன்று சிவரிங், நடுக்கம் அடைவாங்க. அதோட நிறைய காய்ச்சல், தொடர்ச்சியாக கண்டினியூஸாக சிவியரான என்ன இருக்கும், ஃபீவர் இருக்கும். அப்புறம் அதிகமான சொட்டிங் இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே மலேரியாவுடைய சிம்டம்ஸ். இதுக்கு எது சார் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா குயினைன் அப்படின்ற டேப்லெட்டை பயன்படுத்துவாங்க. குயினைன். ஸோ யூஸ் ஆஃப் குயினைன் ட்ரக்ஸ் கில்ஸ் தி ஸ்டேஜஸ் ஆஃப் மலேரியா பேரசைட். ரைட். இந்த நோயை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒரு அறிவியல் அறிஞருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. ஏறக்குறைய அவருடைய மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் 25 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த மலேரியாவை பற்றி ஆராய்ச்சி பண்ணி கட்டுரையை சப்மிட் பண்ணியிருக்காரு. சரி, இதில் என்ன சார் கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொசுவே ரொம்ப சிறுசு. அந்த கொசுவுடைய இரைப்பை, வயிறு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அதோடைய மெட்டபாலிசம் என்ன பண்ணுது, எங்கே நடக்குதுன்னு கண்டுபிடிச்சார். அதாவது ஒரு அந்த ஒட்டுண்ணி, மலேரியா ஒட்டுண்ணி நிலைகள் எங்கே வளருதான், மலேரியா பேரசைட்டுடைய ஒவ்வொரு ஸ்டேஜும் கொசுவுடைய குடல் வழியில் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சார். யோசிச்சு பாருங்கள். ஒட்டுண்ணி சிறுசு, கொசுவும் சிறுசு.
அந்த கொசுவுடைய வயிற்றுப்பகுதியில் தான் அந்த மலேரியா ஒட்டுண்ணியுடைய லைஃப் சைக்கிளே நடக்குது. அது என்னென்ன ஸ்டேஜ் அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சு சொன்னார். இதுக்காக அவருக்கு 1902 என்ன கொடுத்தாங்க? நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ரைட்டுங்களா? ஓகே, போதும். அடுத்து எந்த வெக்டர் வழியாக பரவக்கூடிய நோயை பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கீழே இருக்கு சிக்கன் குனியா. சிக்கன் குனியா டிசீஸ் எப்படி பறக்குது, எப்படி பரவுது, அதோடைய அந்த வெக்டார்ஸ் எதன் வழியாக கடத்தப்படுதுன்றதை பார்ப்போம். அந்த சிக்கன் குனியா ஸ்பெல்லிங் பார்த்துக்குங்க. கீழே எழுதுறேன்ப்பா. சிக்கன் குனியா. ஓகே, இது எந்த கொசுவால் பரவுது அப்படி? இதுவும் கொசு தான். அந்த கொசுடைய பேர் ஏடிஸ் எகிப்தி. என்ன பேர்? ஏடிஸ் எகிப்தி. ஏடிஸ் கொசுக்கள் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஃபுல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடிஸ் எகிப்தி. ரைட்டுங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை இலை ஆரண்ய வைரஸ். இங்கே பாருங்கள், அந்த கொசு தான் பரப்புது, ஆனால் வைரஸை தான் அதன் வாயில் வச்சுருக்கோம். அந்த வைரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை இலை ஆரண்ய வைரஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ரைட்டுங்களா? ஓகே, இந்த கொசு எப்போ கடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டைத்தில் தான் கடிக்கும், பகல் நேரத்தில் மட்டும் தான் கடிக்கும். அறிகுறியெல்லாம் பார்த்துங்க. ஒன்று ஜாயின்ட் பெயின், மூட்டு வலி, அப்புறம் வந்து உடலில் அரிப்பு, இச்சு இருக்கும், ஹெட்டக் தலைவலி இருக்கும், காய்ச்சல் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக காய்ச்சல் சரியானாலும் மூட்டில் இருக்கக்கூடிய வலி ரொம்ப நாளாக நீங்காமலே இருக்கும். இதுக்கு கருவாடு சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் நம்முடைய கால்சியம் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். பொதுவாக கால்சியம் டேப்லெட் எல்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா? அதாவது ஜாயின்ட் பெயின்ஸ் கேன் லாஸ்ட் ஃபார் எ வெரி லாங் டைம். ரொம்ப காலத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் 2 மாதமாவது கைகால் வலி இருக்கும், காய்ச்சல் சரியானாலும் கூட. ரைட்டுங்களா? ஓகே, வேறு இந்த நோயை பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் இந்த வைரஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒற்றை இலை ஆரண்ய வைரஸ், இதோடைய அடைக்காக்கும் காலம் இன்குபேஷன் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 to 12 நாட்கள். அதுக்கப்புறம் புதிய உயிர்கள் வளர ஆரம்பிச்சிடும். ஓகே, இதற்கான சிம்டம்ஸ் பாருங்கள். குளிர், கோல்னஸாக இருக்கும், அதிக காய்ச்சல், அதிகமான ஃபீவர் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், மயக்கம் இருக்கும், நேசுவி இருக்கும், தலைவலி ஹெட்டக் இருக்கும், தொடர்ச்சியான மூட்டு வலி இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நடப்பதற்கே ரொம்ப கடினப்படுவாங்க. ஸோ நல்லா ஈஸியாக வாக் பண்ணக்கூட முடியாது. ரைட்டுங்களா? ஸோ இவங்களுக்கு எது ட்ரீட்மெண்ட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால் டேப்லெட் கொடுப்பாங்க. ஏன்னா அது பெயினையும் நீக்கும், காய்ச்சல் என்ன பண்ணும், குறைக்கும். இந்த 2 ரீசனுக்காக பேராசிட்டமால் டேப்லெட் கொடுக்கப்படுது. அவ்வளோதான். சிக்கன் குனியா பற்றி அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து டெங்கு காய்ச்சல். இதை பற்றி நம்ம ஓரளவு தெரியும். ஏன்னா கோவிட் வந்ததுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பு டெங்கு வந்து நிறையா பரவுச்சு. ரைட்டுங்களா? டெங்கு ஏறக்குறைய பார்த்திங்க அப்படின்னா எலும்புல தான் டேமேஜ் பண்ணும், ஆனால் அதிகமாக டேமேஜ் பண்ணிடும். அதிகமான எலும்புகளுடைய வலி அதிகமாக இருக்கும். அதனால் இந்த டெங்கு காய்ச்சலுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு முறிப்பு காய்ச்சல் அப்படின்வாங்க. இப்போ இந்த அனதர் நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெங்கு இஸ் நோன் அஸ் பிரேக் போன் டிசீசஸ். எலும்புகளை உடைக்கின்ற நோய் தான் இது, பிரேக் போன் டிசீஸ். ரைட்டுங்களா? இது ஏன் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகப்படியான பெயின் தான். ஓகேங்களா? அதாவது இந்த நோய் இருக்கிறவங்க அவங்கள வந்து ஏடிஸ் எகிப்தி ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இதில் மேலே சிக்கன் குனியா பார்த்தோம், ஒரு கொசு பார்த்தோம், ஏடிஸ் எகிப்தி அதே கொசு தான். ஆனால் அது ஏற்கனவே இருக்கவங்களை கடிச்சிட்டு, டெங்கு இருக்கவங்களை கடிச்சிட்டு ஒரு ஹெல்த்தாக இருக்கிறவங்களை கடிச்சிச்சு அப்படின்னா அப்படி டெங்கு காய்ச்சல் பரவும். ஸோ மிக முக்கியமாக கொசுவினால் தான் இந்த நோய் பரவும். ரைட்டுங்களா? ஓகே, அது என்ன கொசுன்னு சொல்லியாச்சு. ஓகே, இதோட இன்குபேஷன் பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வைரஸ் தான். இதோட இன்குபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 5 to 6 நாள். இதுவும் கடுமையான தலைவலி, சிவியர் ஹெட்டை கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தசை நார்களில் பெயின் கொடுக்கும். ரைட்டுங்களா? ஓகே, வேறு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரிப்பு, இச்சு கொடுக்கும். அப்புறம் ரத்தப்போக்கினை வந்து வெளிப்படுத்திடும். அதிகமான ப்ளீடிங் இருக்கும். சரிங்களா? மிக முக்கியமாக இரத்த தட்டுகளுடைய எண்ணிக்கை கம்மியாயிரும். பிளட் பிளேட்லெட்ஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிரும். இதைத்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த நோய் வந்தவங்களுக்கு இந்த பிளேட்லெட்ஸ் லெவல் கம்மியாகிறதுனால அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிலவேம்பு கஷாயம், பப்பாளி இலை சாறு, மாதுளம்பழம், சாத்துக்குடி இதெல்லாம் கொடுப்பாங்க. அது வேகம் இன்க்ரீஸ் ஆகணும். ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வியாதி தான்.
ரைட்டுங்களா? ஓகேப்பா. இதோடைய சிம்டம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாமிட்டிங், வயிற்று வலி, மூச்சு விட சிரமப்படுதல். ஸோ அவங்க வந்து ப்ரீத்திங் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்டாமினல் பெயின் இருக்கும், டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங் இருக்கும். இன்னொன்று மினிட் ஸ்பாட்ஸ், அதாவது தோலில் மிகச்சிறிய சிறிய புள்ளிகள் இருக்கும், சின்ன சின்ன புள்ளி இருக்கும். ரைட்டுங்களா? இவ்வளோ விஷயம் இருக்குது. இதில் டெங்குவால் பாதிக்கப்படுறவங்களுக்கு இவ்வளோ பாதிப்புகள் ஏற்படும். ஓகே, இது மிக முக்கியமாக நம்முடைய ஸ்கின்னுக்கு உள்ளேயே என்ன பண்ணிடுமா, பிளட்டை லீக் பண்ணுமா, ரத்த கசிவு ஏற்படும் அப்படின்றாங்க. இப்போ பாருங்க, யோசிச்சு பாருங்கள், நம்முடைய தோலுக்குள்ளேயே என்ன பண்ணிடுவான், பிளட்டை லீக் பண்ணிடுது. அந்த அளவுக்கு இது மோசமான ஒரு வியாதி. ரைட்டுங்களா? ஓகேப்பா. அடுத்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பேராசிட்டமால் டேப்லெட்டை கொடுத்தாலே ஓரளவு என்ன ஆகும், காய்ச்சல் கம்மியாயிரும், உடல் வலியும் கொஞ்சம் கம்மியாகும், பாடி பெயினும் கம்மியாகும். ஸோ இவங்களுக்கு என்ன வேறு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையான ஓய்வு இருக்கணும், கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் இருக்கணும். இன்னொன்று நீர் சத்தான உணவுகளை வந்து அதிகமாக சாப்பிடணும். ஏன்னா அவங்க பாடி அதிகமாக டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த டீஹைட்ரேஷனை குறைக்கிறதுக்காக நீர் சத்தான ஆதாரங்களை குடிச்சிட்டே இருக்கிறது நல்லது. கம்ப்ளீட் ரெஸ்ட் அண்ட் இன்க்ரீஸ்டு இன்டேக் ஆஃப் ஃப்ளூயிட் இஸ் எசென்சியல். ரைட்டுங்களா? ஓகே, இந்த டெங்குக்கு வந்து எதெல்லாம் கொடுத்தா நல்லதுன்றதை இந்த உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு ரீட் பண்ணி பார்த்து. ரைட்டுங்களா? ஓகே, அடுத்து பார்க்குறது ஃபிளேரியா அப்படின்ற ஒரு டிசீஸ். இது டிசீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யானைக்கால் நோய். ஃபிளேரியா என்பது யானைக்கால் நோய், ஆங்கிலத்தில் அங்கேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த நோய் வந்து எந்த நுண்ணுயிரி உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூல் போன்ற ஒரு புழு இருக்கும்பா. என்ன புழு? நூல் போன்ற புழு. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமட்டோட்ஸ் அப்படின்வாங்க. நெமட்டோடுகள் கொடுத்துருக்காங்களே, அதுதான். இந்த புழுவால் தான் பரவுது. அந்த புழுவுடைய பேர் என்ன சார் அப்படின்னா, இதுதான் உச்சேரேரியே பான்கிராப்டி. பேர் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, வேறு வழி இல்லை, படிச்சு தான் ஆகும். ஸோ ஆங்கிலத்தில் ஸ்பெல்லிங் பார்த்துங்க. இந்த உச்சேரியா பான்கிராப்டிக்கு WUCHERERIA, வவுச்சரியே பான்கிராப்டி, PANCROFTI. ரைட்டுங்களா? இந்த மாதிரி ஒரு புழுவால் தான் ஏற்படுது. ஓகே, இது எந்த இடத்துல உண்டாகுது ஹியூமனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய லிம் சிஸ்டம், நிணநீர் மண்டலத்தில் தான் இந்த புழுக்கள் காணப்படும். ஆனால் இதை வந்து இந்த புழுக்கள் வந்து எதன் வழியாக பரவுது அப்படின்னா, கொசுவின் வழியாக தான் பரவுது. எந்த கொசு அப்படின்னா, அந்த கொசுடைய பேர் கியூலக்ஸ். இந்த கொசுடைய பேரில் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அனாபிலஸ் அப்படின்ற ஒரு கொசு பார்த்துருக்கோம், ஏடிஸ் எகிப்தின்னு ஒரு கொசு பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், கியூலக்ஸ் அப்படின்ற ஒரு கொசு பார்க்குறோம். என்ன கொசு? கியூலக்ஸ். ஸ்பெல்லிங் இப்போ சொல்கிறேன், எழுதிக்கிங்க. கியூலக்ஸ். ஓகே, கியூலக்ஸ் மஸ்டிகோ, நம்முடைய கியூலக்ஸ் வெயிட் கியூலக்ஸ் மஸ்கிட்டோ வழியாக இந்த பிளேரியா அப்படின்ற டிசீஸ் பரவுது. ஓகேங்களா? ஓகே, இதோடைய இன்குபேஷன் பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 16 மாதம். ஏற்கனவே 1 நீர் ஒட்டி வந்துடும். இதில் சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 கடுமையான தொற்று, சிவியர் இன்ஃபெக்ஷன், ஃபீவர். இன்னொன்று நம்முடைய லிம்புடைய கிளான்ஸ் அதெல்லாம் என்ன ஆயிரும், இன்ஃப்ளமேஷன் ஆயிரும். இன்னொன்று இதே இது நாள்பட்ட தொற்றாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் யானைக்கால் நோய் அப்படின்வாங்க. எலிஃபேண்டியாசிஸ் அப்படின்வாங்க. யானைக்கால் நோய்க்கு ஆங்கிலத்தில் என்னது? எலிஃபேண்டியாசிஸ். இது எந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்கள், விரைப்பை, கரங்கள் இது எல்லாத்தையும் பாதிச்சிடும். விச் அஃபெக்ட்ஸ் தி லெக்ஸ், ஸ்க்ரோட்டம் அண்ட் ஆர்ம்ஸ். ஸ்க்ரோட்டம் அண்ட் ஆர்ம்ஸ். ஓகே ஓகே அடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த வெக்டார்ஸ் வழியாக பரவக்கூடிய நோய்கள் எல்லாமே மஸ்கிட்டோ, கொசுக்கள் வழியாக தான் பரவுது. ரைட்டுங்களா? அப்போ இந்த கொசுக்கள் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றத பற்றி ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே எளிமையாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கிங்க. ரைட்டுங்களா? அதில் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் வரலாம். ஒரு 6-7 பாயிண்ட் இருக்குது. சும்மா ரீட் பண்ணி மட்டும் பார்த்துங்க. அடுத்தது விலங்குகளால் பரவக்கூடிய நோய்கள் பார்க்குறோம். இப்போ வெக்டார்ஸ் வழியாக பரவக்கூடிய நோய்கள் பார்த்துட்டோம். அடுத்து விலங்குகள் மூலமாக பரவக்கூடிய வைரஸ் நோய்கள், பாக்டீரியா நோய்களை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வைன் ஃப்ளூ. இதை பன்றிக் காய்ச்சல்னு தமிழ்லையும் கொடுக்கலாம், ஆங்கிலத்தில் இப்படியும் கொடுக்கலாம். ஸ்வைன் ஃப்ளூன்னு கொடுப்பாங்க. அது அக்கு போட்டு பூ போட்டு ஃப்ளூன்னு கொடுப்பாங்க. ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு கொடுப்பாங்க. எப்படி கேட்டாலும் அது நமக்கு மீனிங் தெரியணும். ஓகேங்களா? சரி, முதலாக இந்த நோய் வந்து பன்றிகளிடமிருந்து உருவானதுனால அதுக்கு பேரே பார்த்திங்கன்னா பன்றிக் காய்ச்சல் அப்படின்னு ஒரு பேர் வந்துடுச்சு.
அதாவது ஸ்வைன் ஃப்ளூ ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் பிக்ஸ். ஸோ பன்றிகள் மூலமாக பரவிய ஒரு நோய் தான் பிஐஜிஎஸ், பிக்ஸ். ஓகே, இது எதை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலம், நம்முடைய இம்யூன் சிஸ்டத்தை பாதிப்படைய செய்யும். மிக முக்கியமாக அந்த இம்யூன் சிஸ்டம் பாதிப்பவர்களுக்கு உடனே தொற்றிடும். இது என்ன மாதிரி பிரச்சனை உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சுவாசித்தல், ரெஸ்பிரேஷனை தான் இது அதிகமாக பாதிக்கும். இது ஒரு வைரஸ் டிசீஸ், ரைட்டுங்களா? இது எதன் வழியாக பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போன் டிசீஸ், காற்று வழியாக பரவக்கூடிய நோய். இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா பன்றிகளை தாக்கிட்டு அதன் அப்புறமா அதன் தொடர்ச்சியாக மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு நோய் தான், ரைட்டுங்களா? சரிங்க சார், அந்த வைரஸுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1N1 வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அப்படின்வாங்க, அல்லது H1N1 அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஓகே, இதோடைய சிம்டம்ஸ் ஒன்று தும்மல், இருமல், வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இருமல் அப்படின்னா எப்படின்னு பாருங்கள், ஒருத்தருக்கு இருமல் வருது, தும்மல் வருது அப்படின்னா கர்ச்சிப் வச்சு முடிக்கணும். ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணல அப்படின்னா அதோடைய ட்ராப்லெட் இருக்கு இல்லையா, திவலைகள், அது எப்படி காற்று வழியாக பரவி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை இன்ஹேல் பண்ணுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த நோய் பரவதற்கான வாய்ப்புகள் அதிகம், ரைட்டுங்களா? ஓகே, வேறு என்ன காரணங்களுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மூக்கிலிருந்து திரவம் ஒழுகுதல், சளி தான். அப்புறம் களைப்பு, டயர்டாக இருக்கிறது, ஃபேட்டிக் அப்படின்வாங்க இல்லையா, களைப்பு. இன்னொன்று ஹெட் பெயின், தலைவலி, தொண்டை வலி, த்ரோட் பெயின், உடலில் அரிப்பு, இச்சு, பாடி பெயின். இன்னொன்று ரொம்ப டல்லாக இருப்பாங்க, சில்னஸ், குளிராக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வரும், நேசி, மயக்கம் வரும், வாந்தி, வாமிட்டிங் வரும், வயிற்றுப்போக்கு, டிசென்ட்ரி இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அதாவது மூச்சு விடுதலில் கம்ப்ளீட்டாக இருக்க மாட்டாங்க, மூச்சு விட சிரமப்படுவாங்க, சரிங்களா? பிரீத்திங்கில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது எல்லாமே எந்த நோயுடைய அறிகுறிகள்? ஸ்வைன் ஃப்ளூ. ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னாலே அது ரெஸ்பிரேஷனை பாதிக்கக்கூடிய நோய் தான், சரிங்களா? ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்னஸ், ரைட்டா? ஓகே, இந்த நோயை அவாய்ட் பண்ணுறதுக்கு, ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது மூக்கு வழியாக தெளிக்கும் மருந்தினை கொடுத்தல், ஸ்ப்ரே வேக்சின் இருக்கு இல்லையா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் நேசல் ஸ்ப்ரே வேக்சினை கொடுப்பாங்க, நாசல் ஸ்ப்ரே வேக்சின். அது ஓரளவு ட்ராப்லெட் தெளிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும், ரைட்டுங்களா? இந்த விக்ஸ் மாதிரி மூக்கில் வச்சு உறிஞ்சிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான்ப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவரை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கணும், அது கண்டிப்பாக இருந்தாகணும். வேறு என்ன பார்த்தீங்கன்னா இதுலேயும் டீஹைட்ரேஷன் ஆகும், நீர் சத்து கம்மியாகும். அதனால் பழச்சாறுகளை, ஜூஸ்களை என்ன பண்ணணும், ட்ரிங்க் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா அதிகமான ஓய்வு வேணும். அதிகமாக ஓய்வு கொடுத்தா மட்டும்தான் நம்ம உடம்புல இம்யூனிட்டி இருக்கும். அந்த இம்யூனிட்டி தான் நம்முடைய நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு பயன்படும். மிக முக்கியமாக என்ன பண்ணணும், ஆல்வேஸ் வாஷ் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் குட் ஹைஜீன். ஆல்வேஸ் வாஷ் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் குட் ஹைஜீன். கைகளை நல்லா கழுவணும், நல்ல சுகாதாரமான பழக்கங்கள், இது எல்லாமே இந்த நோய் பரவதை தடுக்கும். ஸ்வைன் ஃப்ளூவும் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்பில் ஏற்படுத்தும் நோயாக இருந்திருக்கு. அதனால தான் பாருங்கள் 2009 ஸ்வைன் ஃப்ளூவை WHO என்ன அறிவித்தாங்க, பேண்டமிக், பெருங்கொள்ளை நோயை அறிவித்தாங்க. 4 வகை நேற்று பார்த்தோம் இல்லையா, அதில் பெருங்கொள்ளை நோய் என்பது WHO தான் அறிவிக்கணும். அப்படி 2009 அறிவிக்கப்பட்ட நோய் தான் ஸ்வைன் ஃப்ளூ. ஏறக்குறைய 2015 இந்தியாவில் 31,000 மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டு அதில் 1,900 பேர் இறந்து போயிட்டாங்க. எப்படி சொல்லுதாங்க, in 2015 India reportedly had over 31,000 people infected and 1,900 resulting death. ஓகேங்களா? சரிப்பா, இப்போ ஸ்வைன் ஃப்ளூ பற்றி சொல்ல போதும். அடுத்து பார்க்குறது பறவை காய்ச்சல். பறவை காய்ச்சல் என்பது ஆங்கிலத்தில் ஏவியன் ஃப்ளூ அப்படின்வாங்க, அல்லது ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்வாங்க. ரெண்டு ஒன்று தான். ஏவியன் ஃப்ளூ, இங்கே பாருங்கள், AVIANFLU, இதுதான் ஏவியன் ஃப்ளூ. இது பொதுவாக எதனால் ஏற்படும் அப்படின்னா அந்த கோழிப்பண்ணைகளில் கோழிகள் மூலமாக ஏற்படும், வாத்துகள் மூலமாக ஏற்படும். ஸோ பறவை இனங்களை வளர்க்கறதுனால இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா, பறவை காய்ச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை ஜஸ்ட் அப்படி ரீட் பண்ணிக்கிங்க. பட் நமக்கு இதில் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய் எந்த வைரஸால் ஏற்படுது அதை மட்டும் பார்த்துங்க போதும். எந்த வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H5N1. ஏற்கனவே H1N1 பார்த்துட்டோம், இப்போ பார்க்குறது H5N1. இதுதான் ஸ்வைன் ஃப்ளூவை உருவாக்கக்கூடிய வைரஸ். ஏற்கனவே பார்த்தது எதை பார்த்தோம், விலங்குகள் பரவக்கூடிய நோய்கள் ஒன்று பார்த்தோம் இல்லையா, மேலே பார்த்தோம் இல்லையா, அதில் பார்த்தது H1N1 வைரஸ். அது பன்றி காய்ச்சல், இது என்னது, பறவை காய்ச்சல், ரைட்டுங்களா? ஓகேப்பா, இதோடைய இன்குபேஷன் பீரியட் ரொம்ப முக்கியம், 2 to 7 days.
ஓகேங்களா. இது பொதுவாக அந்த பறவைகள், அந்த ஏவியன்ஸுடைய எச்சங்கள் அதன் வழியாக பரவக்கூடிய நோய்கள். அப்படி ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டே வாங்க, ரொம்ப கதை மாதிரி தான் இருக்கும். அப்படியே வாட்ச் பார்த்துக்குங்க. நமக்கு தேவையான விஷயத்தை நான் நடத்திட்டேன், ரைட்டா. ஓகே, இதெல்லாம் ஜென்ரலாக கதை மாதிரி தான் இருக்கும், அப்படி வாட்ச் பார்த்துங்க. ஓகே, நமக்கு தேவையான விஷயம் எங்கே இருக்குன்னா, இந்த உங்களுக்கு தெரிய மாதிரி இருக்குது. பறவை இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் எனப்படும் H5N1 வைரஸ். இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த வைரஸ் 1996 தான் தோன்றுச்சு. அது எங்கன்னு பாருங்களேன், தெற்கு சீனாவில் உண்டாயிருக்கு. எப்போயுமே எந்த நோயாக இருந்தாலும் சீனாலேருந்து வரும் போல். ஓகே, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாங்காங். இந்த 2 இடத்துல தான் இந்த நோய் முதல் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த வைரஸ் H5N1 வைரஸ் அப்படின்றது 1997 WHO மனுஷங்கிட்ட கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி பரவிட்டு இருந்தது. ஸோ மனுஷங்களுக்கு பரவி இருக்குன்னு கண்டுபிடிச்சது 1997, 1997. புரியுதுங்களா. அதாவது H5N1 was first discovered in humans in 1997 by World Health Organization. ரைட்டுங்களா. இதை முதலில் இந்த நோயின் வெளிப்பாடு எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு. ஃபர்ஸ்ட் அவுட் பிரேக் வாஸ் இன் டிசம்பர் 2003. ஸோ பறவை காய்ச்சலை பற்றி இவ்வளோ விஷயங்கள் போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ விலங்குகள் வழியாக தானே பார்த்துட்டு இருக்கோம். மனுஷனும் விலங்கு தான். ஸோ மனிதர்களிலிருந்து மனிதர்கிட்ட பரவுறது எப்படி பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். பாலியல் அப்படின்ற அந்த நிகழ்வு மூலமாக ஒரு ஆள்கிட்ட இன்னொரு இப்போ பெண்கிட்டேருந்து ஆண்களுக்கு பரவக்கூடிய நோய்கள் பாலியல் பரவுதல் நோய்கள் அப்படின்வாங்க. செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். இதில் என்னென்ன நோய் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே பாருங்கள். ஓகே, பாலியல் பரவுதல் நோய்கள்னால் எந்தெந்த நோய்கள் பாலியல் நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மேகவெட்டை நோய். இதை கொனேரியா அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க? கொனேரியா, மேகவெட்டை நோய். அடுத்தது பிறப்புறுப்பில் கொப்புளம், ஜெனிட்டல் வார்ட்ஸ் அப்படின்வாங்க. கொனேரியாவுக்கு ஸ்பெல்லிங் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. GONORRHEA. அடுத்தது என்னதுப்பா? பிறப்புறுப்பில் கொப்புளம், ஜெனிட்டல் வார்ட்ஸ், WARTS. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கி அப்படின்வாங்க. பெரிய பெரிய புண்ணு மாதிரி வரும். அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ். அக்கிக்கு என்ன ஆங்கிலத்தில்? ஹெர்ப்ஸ். த லாஸ்ட் ஒன் சிபிலிஸ். சிபிலிஸ் அப்படின்னா கிரந்தி நோய் அப்படின்வாங்க தமிழில், ஆங்கிலத்தில் சிபிலிஸ். SYPHILIS, சிபிலிஸ். இது எல்லாமே என்ன நோய்கள் தான்? செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் தான். இப்போ அதில் எடுத்தோடனே எய்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எய்ட்ஸ் அப்படின்றது ஒரு வைரஸால் வரக்கூடிய நோய். என்ன வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெட்ரோ வைரஸ் அப்படின்வாங்க. இன்னும் ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல போனால் HIV வைரஸ், ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்ற அந்த வைரஸ் மூலமாக தான் இந்த எய்ட்ஸ் நோய் பரவுது. ரைட்டுங்களா. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோடைய தமிழாக்கம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா HIV தமிழாக்கம் மனித நோய் எதிர்ப்பு குறைபடுத்தும் வைரஸ். மனித நோய் எதிர்ப்பு குறைபடுத்தும் வைரஸ். ஆங்கிலத்தில் ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி. டிஃபிஷியன்சி ஸ்பெல்லிங் பார்த்துங்க. ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். ஸோ இந்த வைரஸால் இது பரவுது. பொதுவாக இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலின் பாதுகாவலர்கள், போலீஸ்மேன் ஆஃப் அவர் பாடி அப்படின்னு அழைக்கப்படுகின்ற வெள்ளை அணுக்கள் இருக்கக்கூடிய லிம்போசைட்டுகளை தாக்கி உடம்பை பலவீனமடைய செய்யும். எய்ட்ஸ்ன்றது ஒரு தனிப்பட்ட நோய் இல்லை, பல நோய்களுடைய ஒரு கூட்டு கலவை தான். ரைட்டுங்களா. ஓகே, மைண்டில் வச்சுக்கோங்க. பொதுவாக இந்த நோய் எதனால் பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் பாதிப்பு இருக்கிறவங்களோட உடலுறவு வச்சுக்கிறதுனால ஏற்படுது. செக்ஸுவல் கான்டாக்ட்னால ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸ். இன்னொன்று செக் பண்ணாமல் அந்த நோய்வாய்ப்பட்டவங்க பாசிட்டிவாக இருக்கிறவங்க பிளட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால வரும். இன்னொன்று அறுவை சிகிச்சை கருவிகள், அதாவது ஆப்ரேட் பண்ணக்கூடிய டிவைஸை வந்து கரெக்டாக அதை பியூரிஃபை பண்ணாமல் அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை கொல்லாமல் டக்குன்னு உடனே இன்னொரு ஆப்ரேட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அவங்க மூலமாக பர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். ஏன்னா இந்த HIV வைரஸுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்தோடனே இறந்துடும். ரைட்டுங்களா. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா ஆப்ரேட்டே பண்ணாலும் என்ன பண்ணாது, அது பரவ வாய்ப்பு இல்லை. ஆனால் உடனே பண்ணுறதுனால பரவ வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தாய்சை இணைப்பு திசு, பிளாசண்டா இருக்கு இல்லையா, தொப்புள் கொடி மூலமாக சிசுவுக்கு பரவுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே இந்த நோய் பரவுவதற்கான வாய்ப்புகள். எதனால்? மேட்டர்னல் ஃபோட்டல் டிரான்ஸ்மிஷன்.
மெட்டர்னல், நல்லா கவனிங்க, ஸ்பெல்லிங்கை பார்த்துங்க. மெட்டர்னல் ஃபோட்டல், அதாவது பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவக்கூடிய மெத்தட், ரைட்டுங்களா? இதுக்கிட சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், எல்லா நோய்களுடைய கூட்டுக்கலவை தான். அப்போ எல்லா நோய்களுடைய சிம்டம்ஸையும் காமிக்கும். இருந்தாலும் புக்கில் நோட் பண்ணிக்கங்க. ஒன்று வெயிட் லாஸ், இன்னொன்று ப்ரோலாங்டு ஃபீவர், நீண்ட நாட்களாக காய்ச்சல், இன்னொன்று சொட்டிங் இன் நைட், இன்னொன்று அக்யூட் டயரியா, குரோனிக் டயரியான்னு சொல்லிக்கலாம். அதாவது அதீதமான கடுமையான வயிற்றுப்போக்கு. வயிற்றுப்போக்கு ஸ்பெல்லிங் பார்த்துங்க, டயாரியா, HOEA, ரைட்டுங்களா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸாக பார்க்கப்படுது. இதை தடுக்க முடியுமா, கண்ட்ரோல் பண்ண முடியுமானா முடியும். இப்போ மேலே சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும். அதாவது இல்லீகல் செக்ஸ் கண்டக்ட் இருக்கக்கூடாது. மிக முக்கியமாக நோய் பாதிக்கப்பட்டவங்களோட செக்ஸ் கண்டக்ட் இருக்கக்கூடாது. இன்னொன்று போதை ஊசிகளை பயன்படுத்துகிறாங்க இல்லையா, மாற்றி மாற்றி. ஸோ ஒருத்தருக்கு பயன்படுத்துகிற ஊசி இன்னொருத்தருக்கு பயன்படுத்துகிறப்ப அது பரவுவதற்கு சான்சஸ் இருக்குது. இன்னொரு கத்தி, ஆப்ரேட் பண்ணுற கத்தி, முகச்சவரம் பண்ணுறப்ப அந்த டிவைஸ், இது எல்லாமே நல்லா சுடு தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அதை பயன்படுத்தணும், ரைட்டுங்களா? மிக முக்கியமாக இதை பற்றிய மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இதற்கு ஓரளவு நம்ம கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி நிறையவே பண்ணியிருக்காங்க. ஹெச்ஐ பற்றி எல்லா கவர்மெண்ட்டுமே, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வை கொடுப்பாங்க, ரைட்டுங்களா? ஓகே, இந்த நோய் முதலாக எப்போ கண்டறியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஹட்டாய் அப்படின்ற ஒரு மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது, சரிங்களா? ஃபஸ்ட்டு கன்ஃபர்ம்டு எவிடன்ஸ் எங்கேப்பா? ஹட்டாய், HATAI. அப்போ இந்தியாவில் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1986 ஏப்ரல் மாதத்தில், அதுவும் தமிழ்நாட்டில் தான் முதல் எய்ட்ஸ் பேஷண்ட்டை கண்டுபிடிச்சாங்க. அதுவும் சென்னையில் தான், ரைட்டுங்களா? ஓகே, சென்னையில் தான் ஃபஸ்ட்டு 8% கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இதுக்கு மருந்து இருக்கான ஒரு மருந்து இருக்குது. ஆனால் இது என்ன பண்ணும், இறப்பை தள்ளி போடுமே தவிர டெத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணி விடும், அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக அவ்வளோ ஒன்றும் இது க்யூர் பண்ணாது. அந்த மருந்துடைய பேர் RV144. RV144. இந்த மருந்தை தயாரித்தது தாய்லாந்து அப்படின்ற நாடு 2003, ரைட்டுங்களா? ஓகே, 2003 டெஸ்ட் பண்ணாங்க, 2011 கன்ஃபார்ம் பண்ணி சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட்டுங்களா? ஓகே, இது எல்லாமே எய்ட்ஸ் நோயை பற்றி. அடுத்தது ஹெப்படைட்டிஸ் பி அல்லது சீரம் ஹெப்படைட்டிஸ். ஹெப்படைட்டிஸ் அப்படின்னாலே கல்லீரல் அலர்ஜி அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த கல்லீரல் அலர்ஜி நோய் எதை பாதிக்கும்னா கல்லீரலை தான் பாதிக்கும், ரைட்டுங்களா? கல்லீரல் செல்ஸை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணிடும். முக்கியமாக லிவரில் என்ன பண்ணினா இன்ஃப்ளமேஷன் ஏற்படுத்திடும். வேறு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய் பாதிக்கப்பட்டவங்களோட பாலியல் உறவு, செக்ஸ் கான்டாக்ட் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த நோய் பரவும். வேறு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவருடைய எச்சில், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது சலைவா, அப்புறம் வேர்வை சொட்டிங், அப்புறம் கண்ணீர், தாய்ப்பால், அப்புறம் பிளட்டு, இது எல்லாத்தோடையும் கான்டாக்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த நோய் பரவுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, ரைட்டுங்களா? ஓகே, கல்லீரல் அலர்ஜி பற்றி அவ்வளோதான். அதுக்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, பாலியல் தொடர்பு மூலமாக பரவக்கூடிய நோய்கள். இப்போ நம்ம பார்த்தது போக இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேபிளை நல்லபடியாக படிச்சுக்குங்க. இதில் பாருங்கள், பாக்டீரியாவில் பரவக்கூடிய பால்வினை நோய்கள் 2 கொடுத்துருப்பாங்க, கொனேரியே, இன்னொன்று சிபிலிஸ். அதை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரியும் கொடுத்துருப்பாங்க. என்னென்னது? மொதல் நியசரியசரியே, கொனேரியா. இதுக்கு நான் ஸ்பெல்லிங் சொன்னால் டைம் ஆகும், ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம முடிக்கணும். அப்போ தான் அடுத்தல 10th நம்ம 2 பாட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த டேபிளுக்குரிய ஸ்பெல்லிங்கை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, இங்கிலீஷ் மீடியம் புக்கை டவுன்லோட் பண்ணி பார்த்து, ரைட்டுங்களா? ஓகே, சிபிலிஸை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரி மைக்ரோ ஆர்கானிசம் எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெபோனிமோ பல்லிடம். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் செக்ஸுவல் கான்டாக்ட், இதனால் பரவக்கூடிய நோய்கள். இது என்னுடைய அறிகுறிகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. கொனேரியாவுடைய அறிகுறி டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த ஜெனிட்டல் ஓப்பனிங், பாலுறுப்பு வழியாக திரவம் வெளியேறும். இன்னொன்று யூரின் போகிறப்ப பெயின் இருக்கும், பெயின் டூரிங் யூரினேஷன். அதே மாதிரி சிபிலிஸ் அப்படின்ற நோய் பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பில் புண்ணு இருக்கும், தோல் வீக்கமாக இருக்கும். அல்சரேஷன் ஆன் ஜெனிட்டல் அண்ட் ஸ்கின் எரப்ஷன். அதை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரி, அதனுடைய கேசியேட்டிவ் ஆர்கானிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெபோனிமோ பல்லிடம், கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வைரஸில் 2 டிசீஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 அக்கி, 2 அக்கி தான். என்ன சார் 2மே அக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 விதமான ஆர்கானிசம், கேசியேட்டிவ் ஆர்கானிசம் 2 விதமான அக்கியை உருவாக்கும். ஒன்று ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ், இன்னொன்று ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். இதுவும் கண்டிப்பாக அந்த பால் உறவு மூலமாக தான், செக்ஷுவல் கான்டாக்ட் மூலமாக தான் பரவுது. இதில்
பார்த்த ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் மூலமாக பரவக்கூடிய அந்த செக்ஸுவல் டிசீஸ் பார்த்திங்கன்னா வாய், உதடு, முகம், பிறப்புறுப்பு அதில் எல்லாத்துலையும் கொப்பளம் வந்துடும். பெயின்ஃபுல் பிளிஸ்டர்ஸ் இன் மவுத், லிப்ஸ், ஃபேஸ் அண்ட் ஜெனிட்டல் ரீஜியன். இது பார்த்திங்கன்னா இது ஜெனிட்டல் ஹெர்பஸ் அப்படின்வாங்க, இது ஜெனிட்டல் வார்ட்ஸ் அப்படின்வாங்க. மேலே இருக்குது அக்கி, கீழே இருக்குது என்னது பெரிய பெரிய கொப்பளமாக இருக்குது, அதோடு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, இதில் என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஜினல் டிஸ்சார்ஜ், பெண் பிறப்புறுப்பின் வழியாக திரவம் வெளியேறும். இன்னொன்று அரிப்பு இருக்கும், இட்ஸிங் இருக்கும், ரத்தப்போக்கு இருக்கும், ப்ளீடிங் இருக்கும், எரிச்சல் உணர்வு, பேர்னிங் ஃபீலிங் இருக்கும். இது எல்லாமே செக்ஸுவல் டிசீஸ் தான். இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக், நோய் எதிர்ப்பு திறனூட்டல், இம்யூனைசேஷன் அப்படின்வாங்க. இதில் வேக்சினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது தடுப்பூசிகள். இந்த தடுப்பூசிகளை பொறுத்த மட்டுக்கும் முதலாக இந்த வேக்சின் போகிற மெத்தட் யார் அறிமுகப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஜென்னர். அவர் பேர் என்னது? எட்வர்ட் ஜென்னர். ஸ்பெல்லிங் பார்த்துங்க. இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாக பெரியம்மை நோய் இருக்கு இல்லையா, அதற்கு எதிராக அவருடைய தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சார், வேக்சினேஷனை அறிமுகப்படுத்தினார். ரைட்டுங்களா? ஓகே, இது மிகப்பெரிய ஒரு சாதனையாக அந்த நேரத்தில் பார்க்கப்பட்டது. பெரியம்மை நோய், ஸ்மால் பாக்ஸ் அப்படின்வாங்க இல்லையா, அந்த நோய்க்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது. இந்த தடுப்பூசியை பொறுத்த மட்டுக்கும் 2 விதமான தடுப்பூசி இருக்குது. ஒன்று உயிருள்ள தடுப்பூசி மருந்து, இன்னொன்று கொல்லப்பட்ட தடுப்பூசி மருந்து. ஸோ வேக்சின்ஸ்லேயே 2 வகை, உயிருள்ள தடுப்பூசி மருந்து, இன்னொன்று என்னது கொல்லப்பட்ட தடுப்பூசி மருந்து. லைவ் வேக்சின், இன்னொன்று கில்டு வேக்சின். லைவ் வேக்சின் ஒன்று, இன்னொன்று கில்டு வேக்சின். அதாவது அந்த எது மருந்தாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதை உயிரோடையே பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா லைவ் வேக்சின்ஸ். இல்லை கொன்னுட்டு அதுக்கப்புறமா அந்த பிணம் தான், ஏற்கனவே பிணம் தானே கொல்லப்பட்டான், அதை கொண்டு போய் ஒரு வேக்சினை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கில்டு வேக்சின்ஸ் அப்படின்வாங்க. ஒவ்வொன்றுக்கு உதாரணம் இருக்குது, சொல்கிறேன் கேட்டுங்க. இதில் இந்த இருக்கு இல்லையா லைவ் வேக்சின்ஸ், இதை உயிருள்ள பொருட்கள்லேருந்து எடுப்பாங்க. தே ஆர் ப்ரிப்பர்ட் ஃப்ரம் லிவிங் ஆர்கானிசம், உயிர்கள் இருந்து எடுக்கிறாங்க. ஆனால் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தன்மையை வலுவிழக்க செஞ்சுருவாங்க, வீக்கெண்ட் பண்ணி அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது. இதன் மூலமாக பயன்படுத்துகிற மருந்து என்னென்ன மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஜி ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பிசிஜி தடுப்பூசி. அப்புறம் வாய்வழி போடக்கூடிய போலியோ தடுப்பூசி, சால்க் அப்படின்ற ஒரு மருந்து பார்த்தோம் இல்லையா. இந்த 2மே லைவ் வேக்சினுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதே மாதிரி கொல்லப்பட்ட கில்டு வேக்சின்ஸ் அப்படின்றது மைக்ரோ ஆர்கானிசம் கில்டு பை ஹீட் ஆர் கெமிக்கல், வெப்பத்தின் மூலமாகவோ வேதிப்பொருட்கள் மூலமாகவோ ஒரு உயிரியை கொன்று அதை மருந்தை பயன்படுத்துறது. அதற்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த 2 சொல்லலாம், டைஃபாய்டு, கேலரா, கக்குவா நீர்மல், ஊஃபிங் காக், இந்த நோய்க்கெலாம் பயன்படுத்தக்கூடிய அந்த வேக்சின்ஸ். இது எல்லாமே இன்றைக்கி எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இப்போ இந்த தடுப்பூசியை பொறுத்த மட்டும் ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மட்டும் மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, மறந்துட்டேன். தடுப்பூசி வேக்சின்ஸ் மெத்தட்ஸை கண்டுபிடிச்சது, அதை பிரபலமாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் லூயிஸ் பாஸ்டர். ரைட்டுங்களா? இவர் ஒரு கெமிஸ்ட்ரி அண்டு மைக்ரோ பயாலஜிஸ்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா பாஸ்டரைசேஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலமாக ரொம்ப ஃபேமஸானவர். பால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு 60 டிகிரிக்கு ஹீட் பண்ணி திடீர்னு ஒரு 1/2 அன் ஹவரில் அதை குளிர்ச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க நுண்கிருமிகளை அழிஞ்சிட்டு அந்த பால் கெட்டு போகாமல் இருக்கும். பாக்கெட் பால் இருக்கு இல்லையா, அந்த மெத்தட் உருவாக்குனது இவர் தான். சரிங்களா? இவரை பற்றி வேறு என்ன நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேக்சின்ஸை உருவாக்குறதுல ரொம்ப பிரபலம் அவர். ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. அந்த பெயர் என்னன்றதை கீழே என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். லூயி பாஸ்டருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது, என்ன பெயர் மட்டும் பார்த்து சொல்லுங்கள். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும்பா, ஒரு அட்டவணை இருக்கும். அந்த அட்டவணை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அட்டவணையிலேருந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த அட்டவணை நல்லா படிச்சுக்கங்க. அதாவது பிறந்த உடனே குழந்தைக்கு என்ன ஊசி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஜி, இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம. 15ஆவது நாளில் போலியோ போடணும். 6வது வாரத்தில் டிபிடி போடணும். டிபிடி அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா இந்த 3க்கு கீழே விளக்கம் கொடுத்துருக்காங்க, நான் வாசிக்கிறேன், இப்போ பேரை மட்டும் பார்த்துங்க. 10வது வாரத்துலேயும் டிபிடி போலியோ. 14 வாரம் அதே தான். ஏற்கனவே 9லேருந்து 12வது மாதம் ஏற்கனவே 1 இயர் ஆகிறப்ப தட்டம்மைக்கான தடுப்பூசி போடுவாங்க. எந்த தடுப்பூசி? தட்டம்மை. 9 to 12 மீசல்ஸ் அப்படின்வாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே திரும்ப டிபிடி போலியோ போடணும். டிபிடி போலியோ மட்டும் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அப்புறம்
1.25 வருஷத்துலேருந்து 2 வயசுக்குள்ளே எம்எம்ஆர் போடணும். எம்எம்ஆர் ஃபுல் ஃபார்ம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மீசல்ஸ், மம்ஸ் அண்ட் ரூபெல்லா. 2 to 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா டேப் அப்படின்ற ஒரு வேக்சின்ஸ் போடணும். இதுக்கெல்லாம் விளக்கம் கீழே இருக்குது, நான் கொடுக்குறேன். 4 to 6 இயர்ஸில் டிடி ஊசியும், டிடி அந்த ஊசியும், போலியோ நோயும் போடணும், போலியோ தடுப்பூசியும் போடணும். அதாவது சால்க் வேக்சின்ஸும் போடணும். ஏஜ் 10 ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அப்பயும் வேக்சின்ஸ் இருக்குது. டிடி அண்ட் டேப் போடணும். டிடியும் டேப் ஊசியும் போடணும். வயசு 16 ஆனாலும் டிடியும் டேப்பும் போடணும். அப்போ பிறந்த குழந்தையிலேருந்து 16 வருஷம் வரைக்கும் வேக்சின்ஸ் போடுறது பெட்டர். இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பிசிஜின்னு பார்த்தோம் இல்லையா, அதோட ஃபுல் ஃபார்ம் பேசிலஸ் கால்மெட்-குயிரி. ரைட்டுங்களா? இது 1908 முதல் 1921 வரைக்கும் 13 வருஷம் பிரான்ஸ் நாட்டு ஊழியர்ஸ்லாம் இது பண்ணி அவங்களுடைய பேரில் தான் இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இந்த மருந்தை கண்டுபிடிச்சாங்க. ரைட்டுங்களா? அடுத்து டிபிடின்னு ஒன்று பார்த்தோம்லப்பா, டிபிடியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பாருங்கள். அதாவது தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், டெட்டனஸ். டிப்தீரியா மொதது டிப்தீரியா, அடுத்தது பெர்டூசிஸ் காக் அப்படின்வாங்க. மொதது டிப்தீரியாப்பா. இந்த டிக்கு என்ன ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்தீரியா. ரெண்டாவதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்டூசிஸ் அப்படின்னு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா ஊஃபிங் காக், கக்குவான் இருமல்னு அர்த்தம் பெர்டூசிஸ் அப்படின்னா, இந்த பீக் மீனிங். இந்த டி பார்த்தீங்கன்னா டெட்டனஸ்னால் தசை இருக்கும். இந்த 3 நோய்க்கும் இந்த ஊசி போடப்படுது. அடுத்து எம்எம்ஆரை சொல்லிட்டு முன்னாடியே, எம்னா மீசல் தட்டம்மை, இன்னொன்று எம் பார்த்தீங்கன்னா மம்ஸு தட்டம்மை, இன்னொன்று சின்னம்மை, இன்னொன்று ரூபெல்லா. இந்த 3 நோய்களுக்கு ஒரே ஊசி. வேறு என்ன பார்த்தோம்? டிடின்னு ஒன்று பார்த்தோமா? டிடின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்ததில் தான். அந்த டிபிடியில் டிடி மட்டும் சொல்லுங்கள் போதும். டீன்றது ஆல்ரெடி பார்த்துருக்கோம், தொண்டை இழைப்பான் டிப்தீரியா. டீன்றது டெட்டனஸ். சார் ரெண்டுமே டீன்னு வந்துச்சுன்னா சார் டெட்டனஸ் டாக்சைடு. ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்துங்க. டிடியுடைய ஃபுல் ஃபார்ம் டெட்டானஸ் டாக்சைடு. ஸோ இந்த டேப்னு ஒன்று பார்த்தோம், அது என்ன சார் அப்படின்னா அது நடத்துகிறேன் பாருங்கள். டீனா டைஃபாய்டு, ஏனா பாராடைஃபி ஏன்னு அர்த்தம், பீனா பாராடைஃபி பி. ஸோ இந்த 3 நோய்க்கும் பயன்படுத்தக்கூடிய தடுப்பூசி தான் டேப். இதுக்கப்புறமா வச்சு அந்த டேபிளில் பாருங்கள், நல்லாவே புரியும். ரைட்டுங்களா? இது கீழே ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, அந்த ஒர்க் உங்களுக்கு தான். நீஃபா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் நம்முடைய இந்தியாவில் பிரபலமாக பேசப்பட்டது 2018. அந்த வைரஸ் என்ன, அது எந்த நோயை உண்டாக்குச்சு, எந்த மாநிலத்தை அதிகமான பாதிப்பு உண்டாக்குச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸ்லையும் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைங்க. ரைட்டுங்களா? ஏற்கனவே 9th முடிச்சிட்டோம், 10th நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.